எதனால இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அந்த சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் ஏன் கொண்டு போகுது? மக்கள் எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சொல்றாங்க. நிஜமாலே ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ டிப்ரெஷன்லயோ இருப்பான். அப்ப கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும்ல. டு பி வெரி ஃப்ராங்க், இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரெண்டுமே ஒண்ணுதானா இல்ல வேற வேறயா? ஓகே, இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு தெரிஞ்சாதான் இப்போ ஒருத்தங்களை பார்க்கும் போதே நான் எப்படி அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த டிப்ரெஷன் சிம்டம்ஸ்குள்ள இருக்காங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம் போகிறோம், ஒரு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரைட். ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துருமோங்கிற பயம் வந்து சும்மா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே என் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு ரொம்ப நாளாக பதட்டத்தை கொடுத்துட்டே இருக்கு, ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே அந்த பதட்டம் போயிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம உயிர்மை ஷோட இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் ரொம்ப சகஜமாக இப்போ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் 2 ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன். அதாவது எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, ரிலேஷன்ஷிப் சிக்கல் இருக்குது, என்னோட வேலை செய்கிற இடத்துல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாமே எல்லாருக்குமே இருக்கிறது தான். இதெல்லாம் நம்ம மைண்டில் எப்பயுமே ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அதை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறது. நாள் முழுக்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்காமல் 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் கூட தூங்காமல் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க ஆளுங்கள்லாம் கூட எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இவங்க எல்லாத்தையும் போய் இல்லை நம்மகிட்டே கூட வந்து இந்த பிரச்சனைலாம் சரியாயிரும், காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருமே அப்படின்னு சொன்னால் கூட நம்ம மைண்ட் அளவுக்கு நம்ம மைண்டில் வந்து கேட்கும், ஓகே சரியாயிரும் அப்படின்னு. ஆனால் மனசு கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போது நம்ம மனசை எப்படி தான் சரி பண்ண வைக்கிறது? இந்த மனநலம் சம்மந்தப்பட்டு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் என்னென்ன இப்படி நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்காக தான் நம்ம கூட கவுன்சிலர் அண்ட் சைக்கோ தெரபிஸ்ட் சுசித்ரா மேம் இருக்காங்க. கடந்த 7 வருஷத்தில் 5000க்கும் அதிகமான கிளைண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் இன்னைக்கு கேட்க போகிறோம், நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல அவங்களை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் மேம். இப்போ முதல் கேள்வியா, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நிறைய பேர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதை பார்க்க முடியுது. இப்போ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரெண்டுமே ஒன்று தானா இல்லை வேற வேறையா, இல்லை நாங்கள் தான் வந்து ரெண்டுமே ஒன்று நினச்சி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்? ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் வந்து அது கம்ப்ளீட்லி வேறு, டிப்ரெஷன் வந்து கம்ப்ளீட்லி வேறு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரி கொடுத்துட்டே இருக்குது, ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் முடியாமல் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வரும். மொரோவர் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்கும். பட் டிப்ரெஷன் வந்து இது கம்ப்ளீட்லி வேறு. இட்ஸ் லைக் எப்படி இருக்கும்னா, ஒரு கவலை ரொம்ப நாளாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், சேட்னஸ் அதிகமாக இருக்கும், மெயினாக வந்து ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ், அப்புறம் ஒர்த்லெஸ்னஸ், இந்த 3 ஃபீலிங்குள்ளே போயிட்டு வருவாங்க. சூசைடல் தாட்ஸ் அதிகமாக இருக்கும், சோஷியல் வித்ட்ராயல் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே கான்ட்ரிபியூட்ஸ் டு டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு டிஸார்டர் கிடையாது, அது ஒரு கண்டிஷன். ஆனால் டிப்ரெஷனும் ஆன்சைட்டியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸார்டர். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸே டிப்ரெஷனாக மாறுமா இல்லை? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாக மாறுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டியாக மாறுறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சில நியூஸ்லலாம் பார்க்குறேன், யாராவது இறந்து போயிட்டாங்க, அதாவது அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருதுன்னா, அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது பேட்டி ஏதாவது கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது பார்க்கும்போது முந்தா நாள்லாம் நல்லா இருந்தார், ஜாலியாக சிரித்து பேசிட்டு தான் இருந்தார், அடுத்த நாள் வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு இருக்குது. இப்போது ஒருத்தங்களை பார்க்கும் போதே நான் எப்படி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும், இல்லை டிப்ரெஷனில் இருக்காங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு டிப்ரெஷன் நோக்கி போகிறாங்க, இல்லைனா அந்த டிப்ரெஷன் சிம்டம்ஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் விட்ராயல், பேசுகிறத கம்மி பண்ணுவாங்க, தூக்கத்துலேயும் சாப்பிட்றதுலேயும் கூட டிஃப்ரென்ஸ் வரும், தூங்கிட்டே இருக்காங்க, இல்லாட்டினா தூங்கவே மாட்டுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் தான். ஸோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க மோர் ஆஃப் மெலன்கலிக்காக சவுண்ட் பண்ணுவாங்க. என்ன மெலன்கலிக்னா ரொம்ப சோகமாக சவுண்ட் பண்ணுவாங்க. என்ன வாழ்க்கை இது, ஒன்றுமே சரியா இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. சில சமயம் எக்ஸ்ட்ரீம் முடிவெடுக்க போகிறாங்கன்னா அது அப்போ லைட்டாக சொல்லுவாங்க, லைக் விளையாட்டாக கூட சொல்லுவாங்க. விளையாட்டாக கூட சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ இங்கே இருக்கவே பிடிக்கல, இந்த மாதிரி ஒருவேளை நாளைக்கு நான் வரலன்னா நீ என்ன பண்ணுவ, இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு முன்னே இருந்த பர்சனுக்கும் இப்போ இருக்கிற பர்சனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் நம்மளால் பார்க்க முடியும். முன்னே ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன் இப்போ வந்து ரொம்ப சோகமாக, ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாரோடையும் ஒன்றா இருக்கிற பர்சன் கொஞ்சம் தனியாக இருக்கிறது, இதெல்லாம் வச்சு we can understand லைக் அவங்க ஒரு டிப்ரெஷன் மூட்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னு.
இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கண்ணா. ஏன்னா இப்போது நம்ம நார்மலாகவே சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கும் வேலை செய்கிறவங்க இடத்துல பார்க்க முடியுது, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் இன்னும் கிளியராக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் டிப்ரெஷனில் இருக்கிற ஒருத்தவங்களுக்குமான டிஃப்ரெண்ட். எனக்கு கடுப்பாக இருக்குது, எனக்கு டென்ஷனாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு கான்சிக்வன்ஸு. ஆனால் வந்து ஒரு அழுகையா ஒரு சோகமா அப்படி போகிறாங்க அப்படின்னா அது டிப்ரெஷனோட சிம்டம்ஸ். ஓகே மேம். ஆனால் ஃபர்தராக நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேம் கடந்த 7 இயர்ஸில் 5000க்கும் அதிகமான கிளைண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கும் ஏதாவது தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் செஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா அவங்ககிட்ட ஆஃப்லைன் ஆன்லைன் 2 கவுன்சிலிங் செஷன்ஸுமே இருக்குது. ஒருவேளை ஆன்லைன் கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட செஷன்ஸை அட்டன் பண்ணலாம். இப்போது நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. இல்லை தனியாக போனதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் அலூஃப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. நான் இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணுறாரு, என் கூட இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்காரு, லைட்டாக புலம்புறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. இப்போ தனியாக போகும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகிறாரு, இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆகிறாரு அப்படின்னா அதை நான் எப்படி சரி பண்ணுறது? ஓகே, டிப்ரெஷன்லேயே 2 டிப்ரெஷன் இருக்குது. ஒரு நியூரோட்டிக் டிப்ரெஷன் இருக்குது, ஒரு சைக்காட்டிக் டிப்ரெஷன் இருக்குது. நியூரோட்டிக் டிப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட இருக்கும்போது ஓரளவுக்கு அவங்க டிப்ரெஷனை மறைச்சு ஓரளவுக்கு சிரித்து ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம் நியூராட்டிக்கில். ஆனால் சைக்காட்டிக் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களால அப்படி இருக்க முடியாது. இட் இஸ் லைக் ஃபுல்லி ப்ளோன் டிப்ரெஷன். ஸோ நிறையா சிம்டம்ஸ் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிம்டம்ஸ் இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து அழுக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த சைக்காட்டிக் டிப்ரெஷன் வந்து ஈஸிலி ஐடென்டிஃபைபிள். அது வந்து தூங்கவே மாட்டாங்க, இன்சோமேனியா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இட் இஸ் ஹைலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லி ப்ளோன் டிப்ரெஷன் இருக்குது. நியூராட்டிக் டேஸில் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் நான் முன்ன சொன்ன மாதிரி சின்ன சின்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து அவங்க காமிக்க செய்வாங்க. லைக் இது இருக்குது, அது இருக்குது, எனக்கு லைட்டாக கவலையாக இருக்குது, என்னால் இது கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு நான் வராமல் போயிட்டா நீ என்ன செய்வேன், இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அப்போ அப்படி பார்த்தோன்னா இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. நிஜமாலே ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ டிப்ரெஷன்லேயோ இருப்பான். அப்போ கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும்ல. இப்போ யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அவனை ஹெல்ப் பண்ணவே முடியாத மாதிரி ஆயிருக்குல்ல. டு பி வெரி ஃப்ராங்க், இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, தினமும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறவங்க தேர் யூஸிங் த டெர்மினாலஜி. ஓகே, உண்மையான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க அவ்வளோவா சொல்லவே மாட்டாங்க. ரைட், அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கணும். வாய் பேசுகிறவங்ககிட்ட நிஜமாலே ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனும் இருக்காது. அவங்க ரொம்ப ரேராக தான் சொல்லுவாங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத. அவங்க ரொம்ப ரேராக சொல்லுவாங்க. அதை ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி we have to understand. அப்போ டு பி a friend சில நேரங்களில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப நுவான்ஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை கவனிக்க வேண்டியது இருக்குது. மேம், ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஓகே. இப்போ இடையில பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இப்போ இந்த பதட்டங்கிறதே இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம் போகிறோம், ஒரு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரைட். இப்போ எனக்கே கூட கொஞ்சம் நாள் இருந்தது. என்னென்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துருமோங்கிற பயம் வந்து சும்மா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே என் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு நல்லா தெரியும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆங்ஸைட்டிங்கிறது கிளியராக என்ன, இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஆன்சைட்டியில் பார்த்தீங்கன்னா there are 2 types of anxiety. ஒரு ஆன்சைட்டி பேர் வந்து நியூராட்டிக் ஆன்சைட்டி, இன்னொரு ஆன்சைட்டி வந்து சைக்காட்டிக் ஆன்சைட்டி. ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து பதட்டத்தை கொடுக்குது, அந்த ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணுது, அது நம்மளுக்கு பதட்டத்தை கொடுக்குது. அந்த ட்ரிகர் பண்ண விஷயம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த பதட்டம் முடிஞ்சிருச்சுன்னா அது ஒரு நியூராட்டிக் ஆன்சைட்டியில் வருது. ஓகே, ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ஒரு ரொம்ப நாளாக பதட்டத்தை கொடுத்துட்டே இருக்குது, ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே அந்த பதட்டம் போயிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து சைக்காட்டிக் ஆன்சைட்டியில் ஃபாலோ ஆகுது. சைக்காட்டிக் ஆன்சைட்டியில் நிறையா இருக்குது, ஓசிடி, பிடிஎஸ்டி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ட்ரீட்மெண்ட், நியூராட்டிக் ஆன்சைட்டிக்கு வந்து சின்ன சின்ன விஷயம் இருக்குது. ஒரு பாடி மூமெண்ட் தெரப்பி, ஒரு ஜேர்னலிங், இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே அது நியூராட்டிக் ஆன்சைட்டி வந்து செட்டில் டவுன் ஆயிரும். சேஃபார் பாடி மூமெண்ட் தெரப்பினா நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், இல்லைனா ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம்னு வச்சுப்போமே, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி வயிறில் பட்டாம்பூச்சி பறக்கும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு கை வந்து ஃப்ரோசன் ஆன மாதிரி இருக்கும், சில்லுன்னு ஆன மாதிரி இருக்கும், அண்ட் ஷிவர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, காலுமே கைண்ட் ஆஃப் ஷிவர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சுவலி பாடி அண்ட் மைண்ட் ஆர் இன்டர் கனெக்டட். சரிங்களா? ஸோ மைண்ட் எப்போல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ பாடி வந்து அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணும் டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே, அது ஒரு நியூராட்டிக் ஆன்சைட்டியாக இருந்துச்சுன்னா இட் வில் ஹெல்ப் யூ, லைக் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ there are studies which says like கால் ஷேக் பண்ணி, கையை ஷேக் பண்ணி, தலையை இப்படி ஷேக் பண்ணும்போது அந்த நியூராட்டிக் ஆன்சைட்டிலேருந்து வெளியே வர்றது இட்ஸ் ஈஸி. ஓகே, அண்ட்
பாடி மூமெண்ட் தெரப்பியில் வேறு சில விஷயமும் இருக்குது. டான்ஸ் ஆடுறது, ஜும்பா போகிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் போகிறது, இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும் நியூராட்டிக் ஆன்சைட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஓகே, ஆனால் சைக்காட்ரிக் ஆன்சைட்டியில் இது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் நோ. ஓகே, ஸோ அது வந்து ஹையர் லெவல் சைக்காட்ரிக் ஆன்சைட்டி வந்து ஒரு ஹையர் லெவல் ஆன்சைட்டி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் தெரப்பி அண்ட் இட் நீட்ஸ் மெடிகேஷன். இந்த சைக்காட்ரிக் ஆங்ஸைட்டியில் சுற்றி இருக்கக்கூடியவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்களா? ஐ மீன் எப்படின்னா, இப்போ எனக்கு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ரொம்பவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு அது கொஞ்ச நாள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு சைக்காட்ரிக் ஆங்ஸைட்டி மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை சரி பண்ணாங்களா, இல்லைனா என் மைண்ட்லேயே நான் அது சைக்காட்ரிக் ஆங்ஸைட்டி நினச்சிக்கிறேன் தப்பா? ஒரு சைக்காட்ரிக் ஆன்சைட்டி இருக்குன்னா அது தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. ஓகே, பை த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் சரியாகிறதுக்கான வாய்ப்புன்றதும் ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு நியூராட்டிக் ஆன்சைட்டி இருக்குன்னா அது பாசிபிள். இப்போது என்னோடய என்விரான்மெண்ட் என்ன, நான் யார் கூட பழகிறேனோ அவங்க வந்து என்னோடய டிஸார்டருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலும் ப்ளே பண்ணுவாங்க. என்னோடய டிஸார்டர் வர்றதுக்கும் சரி, அது ஹீல் ஆகிறதுக்கும் சரி ரோல் ப்ளே பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஒரு சைக்காட்ரிக் டிஸார்டர் வந்து தானாக ஹீல் ஆகுமா வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் மெடிசினோ தெரப்பியோ அப்படின்னு பார்த்தா, ஈவன் கவுன்சிலிங்கோ அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் சொசைட்டி இன் ஹீலிங்? அதாவது இந்த இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுல சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லை சொசைட்டியோட ரோல் இதில் எப்படி இருக்குது? ஓகே, இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு தெரிஞ்சாதான் அந்த ஹீலிங் ஜேர்னி வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாகவே ஒரு டேபு இருக்குது. இந்த மாதிரி மென்டல் டிஸார்டருக்குள்ளே ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு மாதிரி ஒரு நேம் வச்சு கூப்பிடுறது, நமக்கே தோணும் நமக்கு இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிறது. செகண்ட்லி லைக் அந்த ஒரு மெடிக்கேஷனுக்கு போகிறதோ இல்லை ஒரு டாக்டரை அதுக்காக பார்க்க போகிறதோ, ஐயோ அந்த டாக்டரை பார்க்குறதா இல்லை இந்த சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறதா, நாட் த பர்சன். சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறதே இல்லை டாக்டரை பார்க்குறதே ஒரு டேபுவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது the society plays a vital role. ஓகே, ஸோ ஹீலிங் ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகே இட்ஸ் ஓகே, நீ வந்து ஒரு மெடிக்கேஷன் எடுக்கிற, தட்ஸ் ஓகே, ஐ எம் வித் யூ அப்படின்னு சொல்கிற ஒரு வேர்டு வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோரோவர் தட் ஜென்ரலாகவே ஒரு சொசைட்டி வந்து ஒரு ப்ராப்ளமில் ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணும்போது, சரி பரவாயில்ல நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம், இட் ஹீல்ஸ் மோர் தென் வாட் தே கோ த்ரூ இன் அ தெரப்பி. அதாவது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா அது சரியாகிறதுக்கான டைம் வந்து சீக்கிரமாகவும் சொல்கிறீங்க. இப்போது ஒரு 7 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, 5000க்கு மேலே நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்கா சொல்கிறீங்க. இப்போ இதில் என்ன மாதிரியான கேசஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமாக வராங்க மேம்? அதாவது இந்த மாதிரியான விஷயங்களில் தான் கொஞ்சம் அதிகமான கேசஸ் கவுன்சிலிங்க்கு வராங்க, இந்த மாதிரியான கேசஸ்லாம் டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ண முடியும்? ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் லைக் லவ் பிரேக்கப், அதுக்கப்புறம் மேரிட்டல் இஷ்யூஸு, இதனால் இருக்கிற ஒரு டிப்ரெஷன், இதனால் இருக்கிற ஒரு சூசைடல் தாட்ஸ், இதனால் இருக்கிற வந்து ஒரு செல்ஃப் ஹர்ட் டெண்டன்சி, இதுக்காக வர கேசஸ் வந்து ஹை ரிஸ்கில் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நார்மலாக பேசும்போது நீங்கள் சொன்னது அந்த சூசைடல் தாட்ஸ், இப்போ சொல்கிறதும் அந்த சூசைடல் தாட்ஸ், எதனால் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அந்த சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் ஏன் கொண்டு போகுது? ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு வந்து ஹேண்ட்லிங் their எமோஷனில் வந்து பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஹோப்லெஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹோப்லெஸ்னஸ் லைக் என்னோடய சுச்சுவேஷன் எனக்கு என்ன பண்ணனே தெரில அப்படின்ற அந்த ஹோப்லெஸ்னஸ் ஃபீலு, ஹெல்ப்லெஸ்னஸ்னாலும் நிறைய பார்க்குறேன். இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்னென்ன பண்ணி நான் சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே எனக்கு எந்த வழியும் தெரில, ஸோ ஐ ஃபீல் வெரி ஹெல்ப்லெஸ், ஐ வில் கோ ஃபார் சூசைட் அப்படின்ற தாட் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஒர்த்லெஸ்னஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மி, ஆனால் ஒர்த்லெஸ்னஸ் பீப்புளும் இருக்காங்க. இப்போ நான் ஒரு தெரப்பி செஷன் அட்டன் பண்ணுறேன், எவ்வளோ நாளில் எனக்கு அது சரியாகும்? எத்தனை சிட்டிங் நான் போக வேண்டியிருக்கும்? ஸோ பேசிக்லி வந்து உங்களோட க்ரானிக்னஸ் வச்சு தான் அந்த ஆமாம் எக்ஸ்ட்ரீம்னஸ் வச்சு தான் அந்த தெரப்பி சிட்டிங்கை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரே நாளில் சரியாகுமா அப்படின்லாம் கேட்டால் இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து மக்கள் எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஸோ ஒரு டிப்ரெஷனோ ஒரு ஆன்சைட்டியோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வாட் எவர் இட் மேபி ஒரு தெரப்பி செஷனுக்காக வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு தெரப்பி கொடுத்துருவோம். அந்த க்ரானிக்னஸ் ரிலேட்டடாக பார்த்து ஒருவேளை அவங்களுக்கு மெடிகேஷன் தேவைன்னா மெடிகேஷனும் கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்க.
ஸோ ஒரு 1 வீக் கழித்து நாங்கள் வர சொல்லியிருக்கோன்னா இந்த 1 வீக்லேயே ஒரு நல்ல ப்ராக்ரஸ் கிடச்சிரும். ஸோ என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்ம தான் நல்லா ஆகிட்டோம்ல, இனி என்ன ப்ராப்ளமே இல்லைல்ல, லெட்ஸ் நாட் கோ ஃபார் அ தெரப்பி, லெட்ஸ் நாட் கோ ஃபார் அ மெடிக்கேஷன் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ப்ராப்ளம் இஸ் அந்த மாதிரி பண்ணால் வித்தின் 2 வீக்ஸ் ரிவர்ட் ஆகும். ஓகே. அண்டு செகண்ட்லி மெடிக்கேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி டக்குன்னு விட்டோன்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆகும். அண்ட் தெரப்பி வந்து ஒரு லாங் ரனில் ஒரு தெரப்பின்னாலே இட் இஸ் லைக் ஒரு லாங் ரன் போகிற மாதிரி ஆகும். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி கன்சிஸ்டன்ட். அப்படின்னா தான் இட் ஒன்ட் ரிவர்ட் பேக். ஸோ வர பீப்புள் வந்து தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், சில விஷயங்கள் வந்து ஒரு தெரப்பிஸ்ட் சொல்கிறாங்க இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்கன்னா we have to take it in consideration. அதை வந்து அன்டூ பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டு போகலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது நான் இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியல, ஆனால் எனக்கு வந்து ஏதோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா மைண்ட் லெவல்லையோ இல்லைனா ஃபிசிக்கலாவோ என்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நான் ஒரு தெரப்பிஸ்ட்டையோ இல்லை கவுன்சிலரையோ போய் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் திங், உங்கள் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஓகே. உங்கள் அப்பிடைட், அதாவது சாப்பிட்றது ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைனா டிக்ரீஸ் ஆகலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு சீக் த ப்ரொஃபஷனல்ஸ் ஹெல்ப். அது போக உங்களோட டெய்லி லைஃப்பில் உங்களோட கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள், மெமரி, இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ தட் உங்களோட டெய்லி லைஃபே வந்து உங்களால் லைக் ரன் பண்ண முடியல அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி கண்டிஷன்லையும் யூ கேன் சீக் த ப்ரொஃபஷனல்ஸ் ஹெல்ப். அதாவது எனக்கு பாடி அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த நோயுமே இல்லை, டிசீஸுமே இல்லை, பட் இந்த 3 விஷயங்கள் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு தெரப்பிஸ்ட்டை நான் போய் சீக் பண்ணணும். இப்போது தெரப்பி போகணும் அப்படின்னாலே எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறதுக்கே ஒரு தயக்கமாக இருக்குது. இப்போ நான் எப்படி தெரியாத ஒருத்தங்கிட்ட பேச முடியும்? சப்போஸ் அதை பற்றி வேறு யார்ட்டையாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இது இருக்குது. இது எப்படி இந்த விஷயங்கள் பற்றி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரப்பின்னு எடுத்துட்டாலே இட் இஸ் அ கிளியர் லைக் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போது நீங்கள் என்னோடய கிளைண்ட்டாக வரீங்கன்னா நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ அதை நான் என்னக்குள்ளே மட்டும்தான் வச்சுருப்பேன். அண்ட் ஐ ஒன்ட் சே டு எனிபடி. அது நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். செகண்ட்லி, நான் வெளியில் எங்கேயாச்சும் உங்களை பார்த்தா கூட ஐ ஒன்ட் ரெஸ்பாண்ட் டு யூ லைக் நீங்கள் என்னோடய கிளைண்ட்டுன்ற மாதிரி நான் ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேன். ஓகே. ஓகே. அந்த அனானிமஸாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வி வில் பி. தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டோம். அன்லஸ் அன்டில் நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்கன்னா அப்பயும் வந்து காமனாக தான் பேசுவோம். வி ஒன்ட் டாக் அபவுட் த தெரப்பி செஷன்ஸ், வி ஒன்ட் டாக் அபவுட் எனிதிங். ஸோ அது ஒன்று. அண்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ரைட், அதான் முக்கியம். ஓகே. ஸோ இந்த 3 விஷயம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிளைண்ட் ஆல்சோ. ஸோ நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது, கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறது, ஓப்பனாக இருக்குது, இதெல்லாம் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் அஸ். ஸோ we make the client little comfortable with that. ஓகே மேம், ஐ திங்க் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையுமே, அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுசித்ரா மேம் கடந்த 7 இயர்ஸாக ஒரு 5000க்கும் அதிகமான கிளைண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கும் ஏதாவது தெரப்பி செஷன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேம் கிட்ட ஆன்லைன், ஆஃப்லைன் 2 கவுன்சிலிங்குமே இருக்குது. ஆன்லைன் கவுன்சிலிங்கான அந்த லிங்க் நான் கீழே தரேன், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேம், ஐ திங்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டேக் இட். ஸோ உங்களோட ஸ்லீப்பும் உங்களோட ஃபுட்டும் லைக் உணவு பழக்கமும் இட் ஹஸ் காட் அ கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த். ஸோ எந்த வித டிஸார்டர்ஸோ இல்லாமல் நான் மென்டல் ஹெல்த் ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்லீப் அண்ட் ஃபுட். ஓகே, ஃபைனலாக என்னென்னா ஒழுங்காக சாப்பிடுங்க, ஒழுங்காக தூங்குங்க. கேமராமேன் உங்களுக்கு தான். தேங்க்யூ.